ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி தெண்டல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பராக அவரைக்காய் பொரியல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தெண்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ இந்த பொரியல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, அப்புறமா கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். பெரிய வெங்காயமாக இருந்தால் அதில் பாதி சேர்த்துக்கோங்க. இதில் 3 பச்சை மிளகாவை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் லைட்டாக இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா 1/4 kg மாதிரி அவரைக்காயை பொடிசாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலே நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி 1 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு வேக வைக்கணும். இந்த மாதிரி கொஞ்சமாக தெளித்து விட்டு வேக வச்சுக்கோங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போ இதை ஒரு வாட்டி லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 5லேருந்து 8 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவரைக்காய் சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். இப்போ அவரைக்காய் நல்லாவே வெந்து வந்துட்டுருக்குது. இப்போ இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவு உப்பை இப்போ சேர்த்துடலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் இவ்வளவும் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கடைசியாக இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் துருவின தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா 1 நிமிஷத்துக்கு மட்டும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் இதை வதக்க வேண்டாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க, ரொம்ப ஈஸியாக அவரைக்காய் பொரியல் ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.